ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுதி தமிழ் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்க பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே மேலே டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களுடைய அது யூடியூப் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் பிக்சர் வச்சுருந்தா அப்படியெல்லாம் இருக்கும். நீங்கள் பிக்சர் வச்சுருந்தா அந்த பிக்சர் போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டோட ஃபஸ்ட்டு நேம் இப்போது சுதிர்னு இருக்குதுன்னா எஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்படிலாம் நான் என் தம்பி பிக்சர் வச்சுருக்கேன். ஸோ இதை போயிட்டிங்கன்னா யுவர் சேனல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ யுவர் சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ கலரில். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்போ அதாவது க்ரியேட் அ ஷார்ட், அப்லோட வீடியோ, கோ லைவ், க்ரியேட் அ போஸ்டர்னு இருக்கும். இதில் நீங்கள் அப்லோட வீடியோன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோஸ் இருக்கோ இல்லை நீங்கள் எடுத்ததை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறதுனா உங்களுடைய கேமராவுக்கு போய்க்கோங்க. ஸோ கேமராவில் போயிட்டதுக்கப்புறமா அதாவது கேமராக்குள்ளே போயிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒருத்தவங்க வீடியோ எடுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இப்போ வீடியோ போடுறீங்கன்னா உங்களுக்கு யாராவது வீடியோ எடுக்கலாம். அப்படி அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அந்த செல்ஃபி மாதிரி ஃபோட்டோஸில் செல்ஃபின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அதே மாதிரியே வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவில் போய்ட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புரியலன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியலன்னா, இப்போ கேமராவுக்கு போயிட்டதுக்கப்புறமா வீடியோஸ்க்கு போயிட்டதுக்கப்புறமா இப்போ இப்படி தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு வீடியோவை. நெக்ஸ்ட்டு அப்லோடு அதாவது க்ரியேட் அ ஷார்ட்டுன்னு இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் ஷார்ட் க்ரியேட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இது அதே தான் க்ரியேட் அ ஷார்ட்டுன்னு நீங்கள் க்ரியேட் அதாவது ஷார்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுட்டிங்கன்னா செகண்ட் வீடியோ நீங்கள் போடணுன்னா நீங்கள் ப்ளஸ்ஸு அதாவது யூடியூப்பில் கொஞ்சம் வெளில வந்துக்கிட்டிங்க, அந்த அக்கௌண்ட்டை விட்டு வெளில வந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை வெளியிலையும் பண்ணிக்கலாம். எப்படின்னா அந்த 5 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ஷனை. ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு காட்டும். அதான் உள்ளே போய் கூட கிளிக் பண்ணிக்கலாம்னா யுவர் சேனலுக்கு போயிட்டு கூட நீங்கள் என்னென்ன வீடியோ எடுக்கணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்படி நேம் வைக்கிறதுனா இந்த பென்சில் மாதிரி ரைட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போய்க்கோங்க. அங்கே போயிட்டிங்கன்னா ஸோ சேனல் செட்டிங்ஸுன்னு இருக்கும். ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது நேம் க்ரியேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நேமை 14 days ஒன்ஸ் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரியே நீங்கள் 2 தடவைக்கு மேலே நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. அதுக்கடுத்து நீங்கள் 14 daysக்கு அப்புறம் தான் நீங்கள் நேம் மாற்ற முடியும். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் மாற்ற மாட்டாங்க. ஸோ டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் எப்படி ஃபோட்டோஸ் எப்படி வைக்கிறதுன்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஃபோட்டோஸ்னால் இந்த கேமராங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ்னால் கூகுளில் என்னென்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை டிவைஸ் ஃபோட்டோனால் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் வந்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு வேளை ஒரு மேனேஜ் வீடியோஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த மேனேஜருக்கு போகிறதுனா நீங்கள் மேனேஜருக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கீங்கன்னு வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான்.